நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு யாருக்குமே பிரயோஜனமே இல்லாதது மாதிரி ஒரு நபரா இருக்கலாம். நான் யாருக்குமே பிரயோஜனமே இல்லையே, யாருக்குமே பிரயோஜனமே இல்லையே. ஆனா ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்களாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி நன்றி சொல்லுவோம். முழு பலத்தோடு ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்து. எங்களை தேறினவர்களாய் நிறுத்துகிற கர்த்தர், ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் நிறுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, இது கர்த்தரால் ஆயிற்று, இது நடக்கும், இது நடக்கும். 2 வருஷம் தாண்டி அங்கிருந்து திரும்பவும் ஒரு போன் கால் உனக்கு வரும். தள்ளப்பட்ட இடத்திலிருந்து உங்களை தேடி வரும். 2 ஆண்டுகள் தாண்டும் போது நீங்க மறந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க, நீங்க அந்த இடத்துல இருந்து என்னை எடுத்துட்டாங்கன்னு நினைப்பீங்க. நான் சொல்றேன் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் 2 ஆண்டுகள் தாண்டி அந்த மேனேஜர், அந்த ஓனர், அந்த யூனிட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பிலே நீங்க இருந்தது மாதிரி யாரும் செய்யல. நன்றி ஆண்டவரே, இது நடக்க போகிறதற்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலின் ராஜா நீர் தானே ஆண்டவரே, நீர் இதை நடத்தி முடிக்க போகிறதற்காக நன்றி அப்பா. சொல்லுங்க அப்பா பார்த்து ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லா பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, வம்சத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, எங்க குடும்பத்துல இருக்கிற சொந்தத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, எல்லாரை விட என் பிள்ளை ரொம்ப குறைஞ்சவனா இருக்கிறானே, என் பிள்ளை குறைஞ்ச பிள்ளையா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, ஒரு நாள் கண்டிப்பாக உன் பிள்ளையினுடைய தலையை கர்த்தர் உயர பண்ணி, சத்துருக்களை பார்க்கலும் சொந்தங்களை பார்க்கலும் நன்றி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவோம், நீ மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி
எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் பாடி இயேசுவே தந்தீரையா. கைகளை உயர்த்தி சுகமான என் குடும்ப திரும்ப திரும்ப என் குடும்ப மருத்துவ திரும்ப திரும்ப சொல்லுவோம் சுகமானே விடவில்லையே. உங்களை மாதிரி நல்லவர் யாரும் இல்ல. உங்களை மாதிரி யாரும் சோர்ந்து போன நேரம் எல்லாம் வாக்கு தந்து தடைகளை உடைக்கிறவர், என் பலவீனத்திலே எனக்கு பலன் தருகிறவர், என் குடும்ப மருத்துவர், என்னுடைய சகல வியாதிகளையும் சரி செய்கிற கர்த்தர், என்னை ஆரோக்கியமாய் நிற்க வைக்கிற கர்த்தர், எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு திரும்ப வர பண்ணேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர். அந்த வார்த்தையை மட்டும் ஒரு விசை கூட கையை உயர்த்தி சொல்லலாம். சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீர். இந்த வார்த்தையை பாட பாட நிறைய பேருக்கு ஹீலிங் நடக்க போகிறது. நிறைய பேருடைய சரீரத்தில் நெடுநாள் இருக்கிற வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். நிறைய பேருக்கு டாக்டர்களால முடியாதுன்னு சொன்ன வியாதியை கர்த்தர் இந்த பாட்டு பாடும்போது அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். நிறைய பேர் சீக்கிரமாய் சாட்சி சொல்ல போகிறீர்கள். குறிப்பிட்ட இந்த ஆராதனையில அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமைய சரீரத்தில் கடந்து வந்துச்சு. நிறைய அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கிறது. நிறைய அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இன்னைக்கு திறக்க போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. சுகமானே, சுகமானே, தழும்புகளா சுகமா, என் குடும்ப மருத்துவர் நீரே. சத்தமா சுகமானே, சுகமா, தழும்புகளா சுகமா, என் குடும்ப மருத்துவர் நீரே. திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே செய்யுங்க.
ஆயத்தப்படுத்தி என்ன அன்பாக கர்த்தர் கனம் பண்ண போறாரு. எதிர்க்கிறவர்கள் முன்பிலோ அப்பா ஹல்லேலூயா. என நீங்க கனம் பண்ண போகிறதுக்காக நன்றி அப்பா. கனம் பண்ணினேன். கைகளை உயர்த்தி இயேசுவே பிரச்சனைகளிலும் இதோ ஒருவர் உங்க கையை பிடிச்சு முன்னேற்றி செல்லுகிறார். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் ஒரு புதிய பலனை தரார். எஸ் எஸ் லார்ட். உங்க பிள்ளைகளை உங்க கைகள் தாங்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு பலன். ஹல்லேலூயா. இப்ப கையை வைத்து இயேசுவே எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீர் இவ்வளவு நேரமா எங்களோட அசைவாடி கொண்டிருந்ததற்காக நன்றி. உங்க மகிமை தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை முழுவதுமாக மூடிக்கொள்ளட்டும். இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆவியானுடைய வல்லமை அபரிவிதமாய் இறங்கி வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.